Yeah, we'll start off. Yeah. Hi, we are from India New Zealand Business Council that has been operating for 38 years as an advocacy and a chamber of commerce in New Zealand, and also helping Indian companies and New Zealand companies trying to do business together. And today we have launched our Southern India chapter with Mr. Selwyn Thomas as the chair of the Southern India chapter, and I've got our chairman of the Indian New Zealand Business Council, Mr. Edwin Paul, with us. So it's great to be here in your presence. என் பேர் செல்வன் தாமஸ், இந்தியா நியூசிலாந்து பிஸ்னஸ் கவுன்சிலுடைய சதர்ன் சாப்டர் ஹெட். ஸோ இதுதான் இன்றைக்கி தான் இதை இனாகுரேட் பண்ணுறோம், இந்த ஃபர்ஸ்ட் டைம். அவங்க சொன்ன மாதிரி 38 இயர்ஸ் மேலே அவங்க இந்த கவுன்சில் இருக்குது, நியூசிலாண்டில் இருக்குது. பட் டெல்லியும் மும்பையிலேருந்து தான் அவங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் அவங்களுக்கு இல்லைனால அதுக்கான முயற்சிகள் அங்கே நடந்துட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் டைம் இங்கே சென்னையில் பண்ணுறோம். சென்னையில் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, சென்னையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி, சென்னையில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய வளர்ச்சி வந்து அவங்க நியூசிலாண்டு வந்து தமிழ்நாடு மட்டும் தேடி அவங்க வரல, அவங்க எல்லா மிச்ச ஸ்டேட்ஸ் எல்லாம் போய் கூட பார்த்து அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்நாடுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால, ஸோ நமக்கே தெரியும் ஜெண்டர்லேயும் நிறையா உமன் ஒர்க் பண்ணுறது, நம்மளுடைய இண்டஸ்ட்ரியலைசேஷனில் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம தான் லீடிங்கில் இருக்கிறோன்றதும், ரெவென்யூ நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா இருக்குது, ஐபி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஐபி வந்து நம்ம தான் பண்ணுறோன்றதுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே இண்டெக்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஐஎன்செட்பிசி மற்றும் அங்கே இருக்க அரசாங்கம் இதுக்கான தேவையும் அவங்களுக்கு புரியுது. ஸோ நாங்கள் எங்களுடைய வேலை என்னென்னா, அங்கே இருக்க தேவையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கனெக்ட் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. ஸோ இது வந்து புதுசு கிடையாது, ஆனால் சென்னைக்கும் தமிழ்நாடுக்கும் இது புதுசு. எங்களுக்கு கைடன்ஸ் தமிழ்நாடு ஆட்டோ ஸ்கில்ஸ் இவங்க எல்லாருமே வந்து எங்கள் ஆர்கனைசேஷனோட தொடர்பில் இருக்காங்க, அவங்களோட வேலை செய்யணுன்றது. மெயினாக வந்து அகடமிக்கில் பெரிய ஏரியாவில் வந்து பெரிய ஃபோக்கஸ் இருக்கும், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அது எட்வன் இஸ் மோர் ஆஃப் அ ஸ்பெஷலிஸ்ட் அந்த ஏரியாவில், அவங்க அதை பற்றி பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். தொழில் முதலீடுக்காக இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று இந்தியா நியூசிலாந்து சைன் பண்ணியிருக்காங்க ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி. அது வந்து இப்போ நடவடிக்கை இருக்குது. என்ன மாதிரி ஏரியாவில்னு சொல்லும் போது அதுதான் இப்போ நம்ம அவங்க ஸ்பெசிஃபிக்காக சர்டன் ஏரியாஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாம், வித்தின் த ட்ரேட் அக்ரிமெண்ட்குள்ளே என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னும் போது, ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக என்ன ஏரியான்றது வந்து ஒன்ஸ் அகெயின் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நாலேஜ் இருக்கவங்க வந்து நியூசிலாண்டில் இருக்கவங்க சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல இன்டெப்த் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இஃப் யூர் ஏபிள் டு ஹெல்ப்னா அது சொல்லுங்கள். Kia vanakkam. My name is Edwin Paul. I am the chair of India New Zealand Business Council. நான் வந்து மெட்ராஸில் பிறந்து வளர்ந்தது, நியூசிலாந்து போய் 25 இயர்ஸ் ஆச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த 30 வருஷமாக இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. நான் இப்போ என்ன மெயினான செல்வன் சொன்ன மாதிரி யூஸ்வலி நியூசிலாண்ட்லேருந்து வர பிஸ்னஸஸ் அது எதாக இருந்தாலும் டெல்லி பாம்பேல தான் வந்துட்டு போவாங்க, ஏன்னா டைம் ஷார்ட்டாக இருக்குன்னு. பட் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் சேம்பர் மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, யூ ஹேவ் டு டூ டெல்லி +1. ஒரு வாட்டி வரும்போது இன்னொரு சிட்டியை பாருங்கள், தெர் ஆர் மச் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு. அந்த இதில் வந்து தமிழ்நாடு வந்து இட்ஸ் பீன் டாப் ஆஃப் அவர் லிஸ்ட். அதாவது சொன்ன மாதிரி ஜஸ்ட் பை த நம்பர்ஸ், த அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் தி குளோபல் கான்ட்ரிபியூஷன்னால ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நாங்கள் சென்னை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் பிஸ்னஸ் கவுன்சில் மட்டும் இல்லை, இது வந்து நியூசிலாண்டோட அரசாங்கத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ், ஹை கமிஷனர் வந்திருந்தாங்க, ட்ரேட் கமிஷனர் வந்திருந்தாங்க, எஜுகேஷன் அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இதை சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க தான் ஆஃபீஸர் தந்தாங்க. செல்வன் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் தி கீ ஏரியாஸ் உங்கள் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறபடி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எஜுகேஷன். ஸோ இன்னைக்கு காலையில் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் ஐஐடி மெட்ராஸில் இருந்தோம். அங்கே ப்ரொஃபஸர் காமகோட்டி இஸ் த டைரக்டர். ஹீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் அண்ட் டூயிங் வேர் யூனிவர்சிட்டி ஆஃப் கேண்டபரி கிரைஸ்ட் சர்ச்லேயும் ஐஐடி மெட்ராஸும் ஒரு MOU சைன் பண்ண போகிறாங்க மண்டேல. செல்வன் வந்து INZBC வந்து அதுக்கு விட்னஸ் பண்ணுவார். ஸோ இதுதான் நாங்கள் பண்ணுறது. ஸோ த பிக் ஆன்சர் டு யுவர் கொஸ்டின்ஸ் இஸ் நியூசிலாந்து பிஸ்னஸ், த இந்தியன் பிஸ்னஸ். நாங்கள் இன்டர்மீடியரிஸ் வி ஃபெசிலிட்டேட் அண்ட் வி சப்போர்ட். ஸோ அதுதான் எங்களோட கோல். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் லான்ச் திஸ் இயர். அண்ட் தமிழ்நாடு ஹஸ் பீன் வெரி ஹாஸ்பிட்டபிள் டு அஸ். இது வந்து என்னோட வார்த்தை இல்லை, இது வந்த கெஸ்டோட வார்த்தை. ஸோ they really enjoy and we hope to have more engagement with Tamil Nadu. So do you have any plan with the government schools?
தமிழ்நாடு செலக்டட் ஐஐடி. டெஃபினட்டாக இருக்குது நாங்கள் பேசுனதில் வந்து அதான் தட் இஸ் வேர் நம்ம வந்து யூஸ்வலி இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா வெறும் டாப் லெவலில் வந்துட்டு போயிடுவாங்க, இதுதான் பெஸ்ட் யூனிவர்சிட்டி அது இதுன்னு இருக்குன்னு. பட் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி நாங்கள் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லேயே இருந்தோம், அவங்க காமிச்சாங்க எப்படி ஒரு நான் இங்கே இருக்கும்போது கார்ப்பரேஷன் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்க கார்ப்பரேஷன் ஸ்கூல் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, ரைட்? ஸோ திஸ் லைக் ப்ரீமியர் ஸ்கூல்ஸ் மாதிரி. ஸோ இட் இஸ் அட்ராக்டிவ் ஃபார் அஸ். ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்தப்போ மேயரோட பேசணும். நாங்கள் அப்போ பேசும்போது ஒரு இது வந்து என்னென்னா, எப்படி ஸ்கூல்ஸ்லேயே வந்து ஒரு சின்ன கார்டன் மாதிரி செட் பண்ணலாம், தட் த சில்ட்ரன் வில் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பிளான்ஸ் வளருது, என்ன இதற்கு எப்படி செல்ஃப் சஸ்டெய்னிங்காக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே நியூசிலாண்டில் இருக்க ஒரு ப்ரொஃபஸரோட ஐடியாஸ் வச்சு எப்படி பண்ணலாம், அங்கே நியூசிலாண்டில் பண்ணுறாங்க, அதை எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே பண்ணலான்னு. ஸோ மேயர் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் அவங்க சொன்னாங்க இத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன தேவைன்னு சொல்லுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு. பட் இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட்டோட சேர்ந்து பண்ணுறது, அதெல்லாம் வந்து டேக்ஸ் லிட்டில் டைம். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இஸ் ஈஸி ஃபார் அஸ். எல்லாம் ரெண்டு பேரும் ஈக்குவல் அளவு மோட்டிவேஷன் அது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாணவர்களுக்கு வந்து இப்போ ஸ்காலர்ஷிப்ஸ் அது மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? அதுவும் இருக்குது, அதை ஸ்பெசிஃபிக்காக இட் ஹேப்பன்ஸ் அட் அ ஹையர் லெவல். ஸோ எவ்ரி இயர் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் INZBC இல்லாத கூட ஒரு வருஷமும் நியூசிலாண்ட் எஜுகேஷன் நியூசிலாண்ட் வந்து தே ஆஃபர் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்ஸ்னு இருக்குது. ஆனால் அது வந்து ஆல் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கும். ஸோ தமிழ்நாடுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. பட் இப்போ தான் இந்த IIT மெட்ராஸோட இது பண்ணுறோம். இப்போ நாங்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க அண்ணா யூனிவர்சிட்டி, SRM, அப்புறமா VIT இதெல்லாம் வந்து கம்பேட்டபிள் யூனிவர்சிட்டிஸ். ஸோ எங்களோட நியூசிலாண்டோட இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இருக்குது. ஸோ அது பண்ணும்போது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வரும். இப்போ IITயோட பண்ணுறது வந்து எப்படின்னா ஸ்காலர்ஷிப் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, பட் இட்ஸ் லைக் அ கன்ஜாயின்ட் டிகிரி. ஸோ இங்கே படிப்பாங்க, லாஸ்ட் இயர் வந்து நியூசிலாண்டில் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ரெண்டு இதுக்கும். பட் when they finish they will get two qualifications. அதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா they don't have to pay international fees. ஸோ இங்கே ஒரு நியூசிலாண்டர் ஒரு கிவி ஸ்டூடெண்ட் எவ்வளோ கட்டுவாங்களோ ஃபீஸு, அதே தான் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை கட்டுறோம். ஸோ அப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் ஸ்டில் வெரி ஏர்லி டேஸ், பட் த இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர். வி வாண்ட் டு ஹெல்ப் அண்ட் க்ரோ திஸ். தேங்க்யூ.